நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து உம்மை துதிப்பது, பாடுவது, ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த சனிக்கிழமை மாலை வேளையில் உம்மை ஆராதிக்கும்படி, தொழுது கொள்ளும்படி எங்களை இப்படி சமூகத்தில் கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த கொடுகை முழுவதும் கிருபையாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். பாட, துதிக்க, ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். வர வேண்டியவர்களை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாரும். எல்லாவற்றையும் தயவாய் நீரே அனுகூலமாக்கி தாரும். அடியாரை தகுதிப்படுத்தும், பயன்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதி, கிருபை பெருகட்டும், நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி எழுந்து நின்று 114வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 114. சங்கீதம் 114 சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டு கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டு குட்டிகளை போலவும் துள்ளினது. கடலே, நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே, நீங்கள் ஆட்டு கடாக்களை போலவும் குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே ஈவினிங் வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கர்த்தர் நல்லவர். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். பெரிய தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறேன் நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்து மீட்டவர். நாம் வாசித்த சங்கீதத்தில் இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரன் ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது என்று 114:1 சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. அந்நிய பாஷைக்காரரான ஜனத்தின் நடுவில் இருந்து புறப்பட்டாங்க. எப்படி புறப்பட்டாங்க? இதுக்கு பின்னாக கொடுக்கப்பட்ட கிரயம், ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆமை 430 வருஷ அடிமைத்தனம், வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நிலை. ஆனால் இரத்தத்தின் வல்லமை அந்த கட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அது போலதான் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் வல்லமை பாவ பிடி, சாப பிடி, பாதாள பிடியிலிருந்து நம்மை புறப்பட பண்ணி இன்னைக்கு அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே. ஒரே சத்தமாய் ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம்
ராஜா வாழ்க. ஆமென் ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாடுவோமா? மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த ஆமென். ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டு ஆமென். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ராஜா வாழ்க. ஹல்லேலூயா ஆமென். ராஜா வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமை என்றும் நினைப்பவரே. ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே உள்ளத்தின் ஆறுதலே. ராஜா வாழ்க. ஹல்லேலூயா ஆமென். ராஜா வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். மகிழ்ந்து களி கூறட்டும். வாழுகிற யாவருமே பரிசுத்தமான ஆமென். ராஜா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, glory. உம் நாமம் ராஜா வாழ்க. ராஜா வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ராஜா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க ஆமென். உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க. ஹல்லேலூயா. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை.
நல்லவரே தினமும் மக்கள் ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க வாழ்க ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம். நல்ல கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். அவர் நாமம் வாழ்க. இயேசுவே உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. குறை நீக்கும் வல்லவர், கரை போக்கும் கர்த்தர். நாம் பாக்கியம் பெற்றவர்கள், ரத்தத்தினால கழுவப்பட்டேங்கிற நிச்சயம் உள்ளவர்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலரே, குயவன் கையில் களிமண் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விருப்பமான பிரியமான பாத்திரமாய் நாம் உருவாக்கப்படும் போது அது எவ்வளவு மேன்மை. உருவாக்கப்படுவதே மேன்மைனா பயன்படும் போது எவ்வளவு மகிமையா இருக்கும். ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பும் பாத்திரமாய் என்னை மாற்றும் என்று அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும் என் இயேசுவே. உமக்காய் பயன்படும் பாத்திரமாக உருவாக்கிடும் என் இயேசுவே. நீங்க விரும்பிடும், விரும்பி கேட்கலாமா? என்னை மாற்றிடும் என் இயேசுவே. உமக்காய் பயன்படும் பாத்திரமாக உருவாக்கிடும் என் இயேசுவே. சொல்லோ, உங்க பார்வை என்னில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் முற்றும் மாறுமே. உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் மேன்மையாகுமே. உங்க பார்வை என்னில், என் வாழ்க்கைதான் உங்க பார்வை. ஓ எஸ் லார்ட், உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் மேன்மையாகுமே. என் வாழ்க்கைதான் மேன்மையாகுமே. வெளியே ஒதுக்கப்பட்ட கச்சாடிகளை சமூகத்தில் கொண்டு வந்து நிரம்ப செய்தீரே. ருசித்து பார்த்தவர்கள் மேன்மையாய் சொல்ல உந்தன் மகிமையால் முடி சூட்டினீரே. இயேசுவே, என்னையும் கண்ணோக்கிடுமே. உந்தன் மகிமையால் என்னை மாற்றுமே. ஆமென். இயேசுவே, உங்க மகிமையா என்னை மாற்றி காட்டுவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி கேட்கலாமா? உங்க பார்வை என்னில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் முற்று மாறுமே. உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் மேன்மையாகுமே. உங்க பார்வை என்னில், உங்க பார்வை நீங்க பாத்துறணும்பா. ஆமே. உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கை மேன்மையாகும், மேன்மையாகுமே. என் வாழ்க்கைதான். ஹல்லேலூயா. வெறுமையை கண்ட பேதுரு படகை விரும்பி கொண்டு வந்து தெரிந்து கொண்டீரே. வெட்கப்பட்ட
பிணப்படதாக நிமிர செய்தீரே இயேசுவே என்னையோ உந்தன் மகிமையா என்னை மாற்றுமே இயேசுவே உங்க மகிமையா மாற்றுங்கப்பா. உங்க பார்வை பண்ணா போதும், உங்க பார்வை என்னில் வாழ்க்கைதான். உங்க கரம் என்னை தொட்டா போதும்பா. என் வாழ்க்கைதான் மேன்மையாகுமே. உங்க பார்வை என்னில் பட்டால் போதுமே. என் வாழ்க்கைதான் முற்றும் மாறுமே. உங்க கரம் என்னை என் வாழ்க்கைதான் மேன்மையாகுமே. என் வாழ்க்கைதான் மேன்மை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை பட்டால் அவருடைய கரம் தொட்டால் போதும். ஒரு விஷயம் கூட இந்த பாடல நம்ம பாட போகிற அர்ப்பணிப்போடு வெளியே ஒதுக்கப்பட்ட கச்சாடிகளை அவர் இப்படி உள்ள என்றாகும் போது பார்த்துட்டு போறார். ஆமே. பேதுரு படகு அவர் பார்க்கிறார். ஆண்டவர் கண்ணில் பட்டா போதும். அல்லேலூயா. சிலருடைய பார்வையில பட்டாலே போச்சு. ஆமா. மனுஷன் பாத்திரக்கூடாதுன்னே என்னெல்லாமோ வீடு கட்டுறவங்க ஃப்ரெண்ட்ல என்னெல்லாமோ தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா சிலருடைய பார்வை பற்றவே கூடாது அப்படின்னு. ஆனா பரலோக தேவனுடைய பார்வை பட்டா ஆண்டவரே நீங்க மட்டும் பார்த்துட்டீங்கன்னா அல்லேலூயா. அதனாலதான் அப்படி முகத்தின் ஒளி எங்க மேல பிரகாசிக்கப்படும். ஒரு ஆஃப்டர்நூன் எதிரே இந்த பாடல ஒரு விஷயம் கூட நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ரெண்டு விதமான பாத்திரங்களை குயவன் செய்வதை வேதம் சொல்லுகிறது. நம்மெல்லாம் ஒன்று கனமுள்ள பாத்திரம், இன்னொன்று கனவீனமான பாத்திரம். ஒவ்வொன்றுக்கும் அதன் காரியத்துக்கென பிரயோஜனப்படுகிற அனுபவம் உண்டு. கனவீனமான பாத்திரம் பயன்படுத்தி பாருங்க. இந்த 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 சின்ன கப் இந்த தண்ணீரை ஒரு பெரிய ஃப்ளாஸ்க்ல இருந்து எடுத்தாங்க, ஊற்றியில் வச்சிருக்காங்க. ஃப்ளாஸ்கில் தண்ணி எதுலேருந்து எடுத்துருப்பாங்கன்னு நேர கீழே போய் அதை சூடு பண்ண பானையிலேருந்து எடுத்துருவாங்க. பானையில் தண்ணி எங்கேருந்து எடுத்துருப்பாங்க தெரியுமா? பைப்பை திறந்து அந்த பைப்பில் தண்ணி எங்கேருந்து வருது? டேங்க்லேருந்து வருது. இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்? இதை பார்த்து ஃப்ளாஸ்க்கு என்ன இருந்தாலும் உன்னோட நாதான் பெரிய ஆள் சொல்ல முடியுமா? சொன்ன அந்த ஃப்ளாஸ்க் எடுத்து ஊற்ற முடியுமா? வாயிலுக்கு புகையாக போகும். ஆமாம். அது இல்லை. சரி, அது எதுக்குன்னு பிரயோஜனம் உண்டு. ஆமே. நம்முடைய அவயவங்களை பாருங்கள், நம்முடைய சரீரத்தில் அவயவங்களை பாருங்கள். எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உண்டு. பிரயோஜனம் இல்லாத ஒரு அவயவம் உங்க சரீரத்தில் இருக்கா? இல்லை. இருக்குன்னா சொல்லுங்க, போகும்போது வெட்டி எடுத்துடலாம். எல்லாமே பிரயோஜனம். எல்லாமே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போலதான் கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஏதாவது ஒரு வகையில் நான் நமக்கு பிரயோஜனப்பட வேண்டும். ஆண்டவரை எப்படி பிரயோஜனப்பட நீங்க பார்த்தா போதும். ஒரு இங்கிலாந்துல நினைக்கிறேன் அடிக்கடி இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைங்க ஸ்கிட்டாவே இதை ஒரு சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியில் பண்ணாங்க. ஒரு ராஜா வேஷம் மாதிரி ஊருக்குள்ளே போவாராம், ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. அப்படி போகும்போது ஒரு குயவன் வந்து பாத்திரத்தை வணைந்து வச்சிருக்கிறார். அதை பார்த்து ஆசையில் ராஜா தூக்கிடுவார். தூக்குனதும் சத்தம் போடுவாங்க, இப்போதான் செஞ்சு வச்சிருக்கோம், அதை போய் தொட்டு நாசாக்குறீங்களே. உடனே சாரி சொல்லி வச்சுட்டு அந்த ஆளுக்கிட்ட வந்து பார்த்தா ராஜா, சாரி தம்பி, தெரியாமல் தொட்டுட்டேன். இல்லை ராஜாவே யார்கிட்டையும் சொல்லாத, நான் இப்படி ஜனங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா ராஜாவுடைய அந்த தொட்டை, அந்த கைத்தொடை வந்து அந்த பானையில் இருக்கு. நார்மலாக அந்த பானைக்கு ஒரு $5 விலைன்னா அடுத்த நாள் ராஜா கை தொட்ட பானைன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. $5 போக வேண்டியது 5000 ஆச்சு, 50,000 ஆச்சு. மக்கள் ஏலம் போட்டு ஒரு பெரிய லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டு அந்த பானை வித்து கிடைச்சதாக ஒரு சரித்திரம், ஒரு ஸ்டோரி உண்டு. ஒரு தொடுதல். இந்த கதையில ராஜா அந்த பானையை தெரியாம கை வச்சார்.
ஆனா அவர் தெரிஞ்சே கை வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலாகும். நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும், உமக்காய் பயன்படும் உருவாக்கிடும். அப்படி ரெண்டு கைகளை உயர்த்து. உங்க பார்வையினில் என் வாழ்க்கைதான் என் வாழ்க்கைதான் மேன்மையாகும். உங்க பார்வை, உங்க பார்வை உடரமா சந்தரலமா கனமா அந்தராலரா. என் வாழ்க்கையை மாறிடும்பா, என் வாழ்க்கையை மாறிடும் ஆண்டவரே. உங்க காரம் என்னை, என் வாழ்க்கை மேன்மையாகும், மேன்மையாகும். என் வாழ்க்கைதான் மேன்மை, என் வாழ்க்கையை மேன்மையாக்கும் கரமே என் வாழ்க்கைதான். அல்லேலூயா. நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும். ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் சமூகத்துல. அல்லேலூயா. நீங்க விரும்பிடும் பாத்திரமாக அப்படியே ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணி. Thank you Holy Spirit. நீங்க விரும்பிடும் ஆண்டவரே. அப்ப உங்க கரம், நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகள். நாங்கள் அனைவரும் அப்பா ஆண்டவரே ஏதாவது ஒரு வகையில உமக்காய் பிரயோஜனப்படும்படிக்கு நான் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் இருக்க விரும்புகிறேன். பயன் பெறுகிற பாத்திரமாய் மட்டுமல்ல, பயன்படுகிற பாத்திரமாய், பயன்படுகிற பாத்திரமாய் என்னை வனையும் கர்த்தாவே, என்னை உருவாக்கும் கர்த்தாவே. என்னை பிரயோஜனம் உள்ளவனாய், பிரயோஜனம் உள்ளவளாய், ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறவனாய், ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறவளாய் காணப்படத்தக்கதாய் தேவனே உம்முடைய பார்வையில் என்னை கொண்டு வருவீராக. உம்முடைய கரம் என்னை தொடுவதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உருவாக்குவீராக, என்னை உருவாக்குவீராக உமக்கு பிரயோஜனமாய். ஆண்டவரே, ஒனேசிமுவை குறித்து பவுல் பிலமோனுக்கு எழுதும் போது சொன்னானே, அவன் உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் என்று. பிரயோஜனம் உள்ளவன். அப்படிப்பட்ட பாத்திரமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக என்னை வனையுமே, என்னை வனையுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அன்பித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. வேதத்தில் இயேசுவை உடரமாக்கரா சந்தரல ரியாட்டனரமா கதரமா உடந்தரால ரியாட்டனரமா ரிப்ராதனமா சந்தனா ஹட்டரா லராதரா லரா வேரே மாமா காடா ரியாட்டன. 2 கைகளை விரித்து வேறுமையா பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியோ
என்னை விளங்க செய்யும். விளங்க ஓ சொல்லுங்க ஆமென். வெறுமையான வெறுத்து தள்ளிராதீங்கப்பா. நிரம்பி வழியும் பாத்திரமாய் நிரம்பி. Yes Lord, yes Jesus, நிரம்ப. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் வேதத்தில் என் இயேசுவே என்னையும் அந்த வித பாத்திரமாகவே மாற்றுங்கப்பா. என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, என்னை மாற்று, என்னை மாற்று, என்னை மாற்று, என்னை மாற்று. விலை போகாத, விலை போகாத, யாருக்கும் வேண்டாங்கிற நிலையில இருக்கிறப்பா. விரும்புவாரில்லை விலையேற பெற்ற, விலையேற பெற்ற உம் கிருபையா உகந்ததாக்கிடும். கைகளை உயர்த்தி தடைகள் யாவும், தடைகள் தம்மை போல மாற்றுமே. உடைத்து உடைத்து என்னை உந்தனுக்கு உடைமையாக்குங்க, உடைமையாக்குங்க. உமக்கு உரியவனாய், உமக்கு உரியவளாய் என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக. குயவனே தேவ கரம் நம்மை உருவாக்கும்படியா. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஏதாவது ஒரு வகையில நான் தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாய், பிரயோஜனம் உள்ளவளாய் காணப்படத்தக்கதால் ஆண்டவரே என்னில் உள்ள ஆகாதவைகளை, ஆகாத பகுதிகளை அகற்றுவீராக, அகற்றுவீராக. என்னை உருவாக்குவீராக, என்னை உருவாக்குவீராக. உமக்கு உகந்தவனாய், உமக்குரியவனாய் என்னை மாற்று, என்னை மாற்று, என்னை மாற்று, என்னை மாற்றும் கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே. நீங்க விரும்பிடும் பாத்திரமாய், நீங்க விரும்பிடும் பாத்திரமாய், உமக்கு மகிமையாய், உமக்கு மகிமையாய், உமக்கு கீர்த்தியாய், உமக்கு புகழ்ச்சியாய் எங்களை செயற்கையாக்கி கொண்டவரே, நாங்கள் அப்படியே காணப்படத்தக்கதாய் எங்களை மாற்றுவீராக, எங்களை உருவாக்குவீராக. உங்க கரம் இவைகளை செய்ததற்கு யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறியத்தக்கதாய் உமக்கு மகிமையாய். ஆமே, எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? இயேசுவுக்கு மகிமையாய் நான் மாறணும், இயேசுவுக்கு மகிமையாய் நான் மாறணும். அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைங்க கொஞ்சம் அந்நிய பாஷையில இயேசுவுக்கு மகிமையாய், பிதாவுக்கு மகிமையாய் இயேசு இருக்கிறது போல இயேசுவுக்கு மகிமையாய் நானும் இருக்கணும். பிதாவுக்கு மகிமையாய் இயேசு இருக்கிறது போல. ஓ ராமா லாகா ராமா ஷகா ராமா ரிபா பாகா ராமா மாதா ராமா. ஓ ராமலே தெரே பிதாவுக்கு மகிமை இயேசு. ஓ இயேசு இந்த பூமியில பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நிறைவேற்ற பிதா அங்கிருந்து சொன்னார் அல்லவா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று. அப்படியே நாம் அவருக்கு உகந்தவர்களாய் மாறும் போது பரலோகத்திலிருந்து இந்த சத்தம் தொனிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், தொனிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். உமக்கு மகிமையாகவே, உமக்கு மகிமையாகவே, உமக்கு மகிமையாகவே.